வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து லோ பிபி. ஆல்ரெடி நம்ம போன வீடியோல வந்து ஹை பிபியை பத்தி பார்த்துருக்கோம். லோ பிபி அப்படின்றது குறைந்த ரத்த அழுத்தம். இந்த லோ பிபிலேயே 2 வகை இருக்கு. எனக்கு வந்து ஹீமோகுளோபின், அதாவது ரத்த அணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால பிபி லோவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு பிபி, அதாவது ரத்தம்லாம் கரெக்டாக தான் இருக்கு, நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் எனக்கு லோ பிபி அப்படின்வாங்க. இந்த 2 கேட்டகரியும் உடம்பு என்ன பேசுதுன்றத புரிஞ்சுக்கிட்டாவே அதற்கான உணவு கொடுத்தா போதுமானது. ஏன்னா 2மே வேற வேற லைன்ல போய்கிட்டு இருக்கு. அதாவது எனக்கு பிபி இருக்கு, அதாவது லோ பிபி இருக்கு, ஆனா எனக்கு ரத்தம் நார்மலா இருக்கு, நார்மல் இதுல தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் பம்பிங்ல தான் டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நார்மலா தேவையான தண்ணி, அதாவது டேங்க்ல நார்மலா தண்ணி இருக்கு, ஆனா பைப்ல இருந்து உங்களுக்கு மெலிசா தண்ணி வருதுன்னா பைப்ல தான் தொந்தரவு, டேங்க்ல தண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஹெச்பி நார்மலா இருக்கு, ஆனா நம்மளுக்கு வந்து லோ பிபியா இருக்கு, அதாவது நம்ம ஹார்ட் பம்பிங் தான் டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சில கேட்டகரி வந்து ஹெச்பியே இருக்கு, அதாவது ரத்தமே இருக்காது, அதனால உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து பம்பு ஸ்லோவா இருக்கும், டேங்க்ல தண்ணி இல்லை, அதனாலதான் பைப்ல கம்மியாகுது. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணாவே போதுமானது. ஸோ இந்த 2 வேரியேஷனை புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. ஏன்னா நம்ம என்னன்னா லோ பிபி அப்படின்னாவே எல்லாருமே வாயில் எடுத்து போட்டுக்கிறது, ஏதோ ஒரு இனிப்பு எடுத்து கொடுக்குறேன், லோ பிபி இனிப்பு கொடுக்குறேன், இனிப்பு. ஆனா இது ரொம்ப தவறான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொந்தரவுகளுக்கு உங்க உடம்புல என்ன தொந்தரவுன்னு தெரிஞ்சுட்டு அதற்கான உணவு எடுத்தாவே போதுமானது. சரிங்க, இப்ப எனக்கு வந்து ரத்தம் நார்மலா தான் இருக்கு, ரத்தம் வந்து ஹெச்பி கவுண்ட் கரெக்டா இருக்கு, 12, 13, 15, அந்த 12 to 15 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் எனக்கு இருக்கு, நார்மலா தான் இருக்கு, ஆனா எனக்கு லோ பிபியா இருக்கு அப்படின்னா அப்ப ஹார்ட் பம்பிங் தான் டிஸ்டர்பா இருக்கு. ரத்தம் போதுமான அளவு இருக்கு, ஹார்ட் பம்பிங் டிஸ்டர்பா இருக்கு. அப்ப இந்த ஹார்ட் பம்பை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா கருட முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருடன் அப்படின்றது தான் நம்ம பறவை. இந்த பறவை எப்படி ஃபெதர்ஸை நல்லா விசிறியுமோ அந்த மாதிரி நீங்க விசிறும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹார்ட் வந்து தன்னிலை, அதாவது ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். இந்த முத்திரை எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா நம்மளுடைய வலது கை இடது கை இந்த 2 விரலையும் நம்மளுடைய செஸ்ட்டுக்கு நேரம் வைக்க போறோம். இதை நீங்க எந்த நிலையில வேணாலும் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், டிவி பார்த்துட்டு கூட பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பெரு விரலை இப்படி லாக் பண்ணிப்போம். இந்த விரலை நீட்டிட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான். ஒரு 5 தடவை 6 தடவை செய்யும் போதே நம்மளுடைய ஹார்ட், அதாவது ரத்த நாளங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பண்ணீங்கன்னாவே நம்மளுடைய ரத்தம், ஹார்ட்ல இருக்க பம்ப் வந்து அந்த ரத்த நாளங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். இதை நீங்க செய்யும் போது இந்த லோ பிபி இருக்கிறவங்க உடனே இதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், ஹார்ட் வந்து ஃபாஸ்டா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. எனக்கு லோ பிபி ஆனா ரத்தம் நார்மலா இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணாவே போதுமானது. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க ரத்தமே இல்லை ஆனா எனக்கு வந்து லோ பிபி இருக்குன்னா அவங்களுக்கு மண்ணீரல் தொந்தரவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ மண்ணீரல் தொந்தரவா இருக்கு அப்படின்னா அவங்க பிராண பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராண முத்திரை, அதாவது நம்மளுடைய சுண்டு விரல், நம்மளுடைய மோதிர விரல், மற்ற 2 விரலையும் நீட்டிக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம், இதுவும் நீங்க எந்த நிலையில வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க கீழே இது வந்து இப்படிலாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை, கீழே உங்க கால் கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க உட்காந்துட்டு டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்புல பிராணம் சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மண்ணீரல் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உணவுல பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹார்ட் தான் டிஸ்டர்பா இருக்கு, அதாவது எனக்கு ஹெச்பி கவுண்ட் நல்லா இருக்கு ஆனா லோ பிபியா இருக்கு அப்படின்றவங்க நிறைய உணவுல துவர்ப்பான உணவுகள் அல்லது கசப்பு உணவுகள், அதாவது சுண்டைக்காய், பாகற்காய், மாதுளப்பழம் சாப்பிட்றீங்கன்னா உள்ள இருக்க தோலோட, அந்த முத்தோடு ஒட்டிருக்கும் வெள்ளை கலர் தோல், அந்த தோலோடு மென்று சாப்பிட்றது, இப்படிலாம் சாப்பிடும்போது ஹார்ட் வந்து நல்ல பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால நீங்க லோ பிபில இருந்து படிப்படியா வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு நாள்ல சரியாகாது. இதை நீங்க ரெகுலரா அப்பப்ப எடுத்துட்டே இருக்கும்போது இந்த சுவைகளா இருக்கணும், இந்த முத்திரை, இந்த கருட முத்திரையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய லோ பிபில இருந்து நீங்க படிப்படியா 100% வெளியேறலாம். ஏன்னா ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மண்ணீரல் ரொம்ப தொந்தரவா இருக்கு. மண்ணீரல் தொந்தரவா இருக்கிறனாலதான் ரத்தம் உற்பத்தி கம்மியா இருக்கு. ரத்தம் உற்பத்தி கம்மியா இருக்கனால அவங்களுக்கு பிபி லோவா இருந்தாலும் அப்பப்போ மயக்கடிச்சு விழுந்துடுறீங்க. அப்ப நீங்க மண்ணீரலை பலப்படுத்துற மாதிரி கொஞ்சம் இனிப்பை கம்பல்சரி கட் பண்ணணும். இனிப்பு அப்படின்றது நீங்க சாப்பிட்ற ஸ்வீட் மட்டும் கிடையாது, சாக்லேட் சாப்பிட்றவங்க, பிஸ்கெட்டு, கேக்கு, இதெல்லாம் கம்பல்சரி கட் பண்ணணும். நீங்க சாப்பிட்ற பழங்களா இருந்தாலும் லைட்டா அதில் மிளகுத்தூள், உப்புத்தூள் தான் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் இந்த இனிப்பை கட் பண்ணிட்டு, ரொம்ப இல்லை லைட்டா கட் பண்ணுங்க, நான் ஃபுல்லாவே கட் பண்ண சொல்லலை, ஓரளவுக்கு இனிப்பு சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமான எடுக்கிற பாய்ச்சியா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா தொடக்கூடாது அதிகமா, எப்பயாவது லைட்டா தொடரா பிரச்சனை இல்லை. அவங்க உணவுல வந்து கொஞ்சம் தினமுமே சின்ன வெங்காயம் ஒரு 10 ராவாவே எடுத்துக்கலாம், சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நீங்க சாப்பாட்டுலயோ இல்ல பழையது இருக்கும்போது அந்த கஞ்சோட மென்னு சாப்பிடுறது, இந்த மாதிரி அப்பப்ப இந்த சின்ன வெங்காயத்தை நிறைய இன்டேக்,
மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நீங்க ஸ்பைசியான உணவு எடுக்கும்போது மண்ணீரல் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். இதனால லோ பிபில இருந்து 100% வெளியேறலாம். பட் அந்த லோ பிபி என்ன கண்டிஷனால உங்களுக்கு லோ பிபின்றத தெரிஞ்சுட்டு அதற்கான உணவு கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அடுத்த வர டாபிக் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்தாவே எனக்கு தலை சுத்துதுன்னுவாங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.